வாய்ப்பே இல்லை. நீங்கள் பாட்டே கேட்காது, பொண்ணு தான் பேசிகிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு யானையாச்சும் கிணத்துல தூரத்து வந்து பார்த்துட்டு ஆசை தீரன்னு பார்க்குறேன். ஒட்டே என்னடா இதே ஆச்சரியமாக இருக்கியா? எங்கேயா மலையிலேருந்து இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்குது? ஓ இதுதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற இது ஆட்டுக்கு. டிக்கெட் வாங்கிட்டு கரெக்டாக உள்ளார போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கு பெரிய தடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா தடங்கள் நான் ஃபேஸ் பண்ணோம். ஸோ என்னோட கீ மிஸ் ஆனது, மிஸ் ஆகலாம் இல்லை, ஒரு சின்ன திருத்தம் ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க, நடுக்காட்டில் விட்டு போயிட்டானுங்க. அதுதான் நடந்தது. என் கீ எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. செகண்ட் அந்த ஆக்சிடென்ட்டு. மூணாவது என் கோபுரோ கீழே விழுந்து உடையிற போயிருக்க வேண்டியது கோபுரோ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு ரிட்டர்ன் வந்தது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ கோபுரோட சார்ஜ் இல்லை. என்ன பண்ண போகிறேன் எனக்கும் புரியல. இதில் ஒரு மெயின் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியிலே பேக் வச்சுட்டு வந்திருக்கோம். எவன் எடுத்துகிட்டு போவான், எவன் வச்சுட்டு போவான், இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கு. கடவுள் மேலே வார்த்தை போட்டு நாங்கள் பாட்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம். பர்சனுக்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மேலே போயிருக்க மாதிரி கீழே போயிட்டு தான் மேலே போகிற மாதிரி. ஹாய் கைஸ், சோறு இல்லை கைஸ், பசி கைஸ், எப்போ பார்த்தாலும் சோறு 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 முடியல கைஸ். இப்போ சொல்கிறேன் கைஸ், மேலே ஏறும்போது லாக் பண்ண முடியாது கைஸ், ஏறப்பனால. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாத்துக்கும் சோர்ஸ் வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டென்ட்டா நாக்கு தள்ளியா? இதில் எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் கேட்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் கூட்டு போய் எவ்வளோ நிறையா இருக்குங்க. 2 கிலோமீட்டர் பையா, 2 கிலோமீட்டர் டாப்பு. ஸோ இது வந்து கீழே பாட்டம் போகணும். பாட்டம் டாப் டவுட் ஃபிட் மாதிரி பேசிட்டு இருக்கேன் வேற. ஸோ இது டாப் வியூ பாயிண்ட். ஸோ இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா டவுன் வியூ. ஸோ கீழே முதல்ல போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோசிங் பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு 45 minutes க்ளோஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ அதனால் கீழே போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலே வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களை ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ரைடிங் ஜாக்கெட்டை தூக்கி மாற்றி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டு ரைன் மட்டும் போட்டு வீடியோ எடுத்துட வேண்டியதான். நான் அப்பயே நினச்சேன் கீழே வரும்போது இதோட வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் ரைடிங் ஜாக்கெட் போட்டு எப்படி ட்ரௌசர் போடுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி அப்படியே விட்டு வந்துட்டேன். நான் கீழே நினச்சேன் ட்ரௌசர் போட்டு போயிடலாம், பேசாமல் பேண்ட் போக நினச்சிட்டுனா பரவாயில்ல தாங்காது அப்படின்ட்டு. எவ்வளோ கூட்டம். கீழே போய் குளிக்கலாம் தேவையில்லையா? கீழே போய் நின்னாலே சரியா ஃபுல்லாக நினைச்சிட மாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு மேலே ஒருத்தர் இருந்தீங்க எடுத்துடலாம். என்னன்னு சொல்ல ஏதுன்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வாட்டர் தண்ணி அவ்வளோ கொடுத்து நீங்கள் மேலே இருந்து பார்த்தா எனக்கு இப்போ தான் சொல்ல புரியுது. எனக்கு இப்போ எப்படி மேலே இருந்து பார்க்குறாங்க, எப்படி கீழே இருந்து பார்க்குறாங்க. தண்ணி எவ்வளோ தண்ணி வருது தெரியுமா? குளிச்சிடறானுங்க மொத்தமாகவே இங்கே. அப்போ பேண்ட் கீண்டெல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது கீழே வருமா? இங்கேயே நினைச்சிடறானுங்க. முதல்ல இவ்வளோ ஜெயிண்டாட்டிங்க இதெல்லாம் இதான் எனக்கு வந்து பாகுபலி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பாகுபலி எங்கே எடுத்தாங்க? அடங்கொம்மால அது தெரியுது. ஆனா வந்து இங்க எடுத்தாங்க நம்மளையா சோயிடே நம்ம ரெயின் லேயர் போட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடிவு பண்றேன். மொத்த அளவு இங்க இருக்கு பாருங்க. தண்ணி ஹெவி தண்ணி. பசங்க போன டைம் வந்ததோட இந்த டைம் தண்ணி ஹெவியா இருக்காட்டுக்கு. இங்கே ஃபுல்லா எவ்வளவு பண்ணி வர போயிட்டு பாருங்க. புகை மட்டும் போகுது ஃபுல் பண்ணி. வாய்ஸ் கிளியரா கேட்குதுல தெரியல. மான்சர் கொடூரமா இருக்கு. வர மாதிரி. A few moments later. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வாயடிச்சு போயிருப்பீங்க. நீங்கள் சொல்லதான் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ஸோ வியூ வேறு மாதிரி. அந்த நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போதே இந்த வியூ வந்து ஆக்ரோஷமாக நான் பார்த்துருக்கேன். பசங்க ஆல்ரெடி வந்து 2 வியூவே பார்த்துருக்கானுங்க. தண்ணியே இல்லாமல் அமைதியாகவும் பார்த்துருக்கானுங்க, அந்த ஆக்ரோஷமாகவும் பார்த்துருக்கானுங்க. ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை.
வாழ்க்கையில் வால்பாறையும் அதிரப்பள்ளியும் வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ ஒரு டைம் ஆச்சும் இந்த டைம் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா வர வழி வேணால் உங்களுக்கு மிஸ்ட் இல்லாமல் நார்மலாக இருக்கலாம். பட் ஆனால் இங்கே இருக்கிற அதிரப்பள்ளி வியூ வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மேலே ஏறி டாப் வியூ போய் காட்ட போகிறோம். ஸோ டாப் வியூ எப்படி இருக்கும்போது எனக்கும் தெரியல. அது ஃபுல்லாக ரீல்ஸ்டே பார்த்துட்டு இந்த டைம் ரியலாக பார்க்கும்போது கொஞ்சம் நானே மெய் மறந்து போயிருக்கேன். அண்ட் தென் அங்கே வந்து ஏன் விலாக் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுற சத்தத்தில் எனக்கு இந்த இப்போ பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லைன்னு தெரியல. அங்கே கேட்கும்போது சுத்தமாக கேட்காது. அது இல்லாமல் அந்த சாரல் அடிக்கிறது கேமரா ஃபுல்லாக வந்து மிஸ்டாக ஃபார்ம் ஆகிடுது. அதனால் கிளியராகவே தெரியல. அதனால தான் அங்கே ஆஃப் பண்ணிட்டு இங்கே கன்டினியூ பண்ணுறேன். போகடி ரஃப் நான் மேலே போயிட்டு நான் எடுத்து கன்டினியூ பண்ணுறேன். சொல்லலாம் உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே அங்கே போய் முட்டாதே மேல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கீழே பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட அசால்ட்டாக இறங்கணும். ஆனால் கீழே இறங்கிட்டு மேலே இறங்கும்போது நாக்கு தள்ளுது உண்மையாலுமே. ஆனால் ஆகாய இங்கே நீர்வீழ்ச்சி கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. இது கம்மி. இது அகலம் ஜாஸ்தி. இல்ல நான் ஏறத சொல்றேன். இது அது படிக்கட்டியா? இது வந்து அகலம் ஜாஸ்தி, தண்ணி அதிகம். அது வந்து ஒரே ஒரு இதுதான். இதுல வந்து ஒரு பங்கு, இது வந்து ஒரு பங்கு அளவுதான். அந்தாச்சு அவ்வளவுதான். வா 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 ஒரு நாள் மேலே வந்தாச்சு. இதுதான் மேலே டாப்பி போடுறேன். நான் எடுத்து தரச்சலாம் வாசம் நான் எடுக்கணும். கோகுலை நம்ம கைவிடப்படா இப்போ உங்களுக்கு டாப் வியூ கட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஆனால் கீழே எத்தனை மணிக்கு க்ளோஸ்ண்ணா? எத்தனை மணிக்கு க்ளோஸ்? 6 மணிக்குங்களா? இது 5 க்ளோஸ். ஓகே அவ்வளோதான் க்ளோஸ். டோட்டல் க்ளோஸ் பண்ணுறது அது 8 மணி 9 வரைக்கும். பத்தியால இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டேன். வழி கூட போதியா? பாத்தியா கல்லியா? வரதாங்க போயிட்டாரு. எங்கேயா வருதா? ஐயோ வருதான்னா என்ன வருதுன்னு பாரு. நானே ஒன்று வரலடாம்பான்னு சொல்லுவார். மேலே போய்ட்டு இருக்காரு. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பாட்டம் அந்த டாப்பு. ஸோ டாப்லேயும் வந்து நீங்கள் 6 o'clock வரைக்குமே அலோடு உண்டு. காலையில் எத்தனை மணிக்கு கேட்காம விட்டேன். ஈவினிங் வந்து 6 o'clock வரைக்கும் அலோடு உண்டு. அதே ஈவினிங் வந்து 5:40 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க கீழே. நீங்கள் வரதா இருந்தால் இதுக்கு முன்னாடியே வந்துருங்க. அந்த இந்த வியூ மட்டும் காட்டுற பாருங்க, வேற மாதிரி இருக்கு. போடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு சொல்ல வார்த்தையே இல்லை. உண்மையிலே வேறு லெவல் இருக்குது. ஸோ கீழே போயிட்டு நாங்கள் நின்னது தான் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு குளிப்பாட்டி அனுப்பிச்சுட்ருச்சு. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸு. அது இல்லாமல் நீங்கள் கீழே போனீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க முடியாது. மேலே வந்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். காய்ஸ் டாப் வியூ வாட்டர் பாருங்க. A few moments later. So dear friend, at last இந்த ஹெவன்லேருந்து நம்ம கிளம்புறோம். வால்பாறை இந்த 7th ஹெவன்னா அதிரப்பள்ளி இந்த 8th ஹெவன்னே வச்சுக்கோங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எனக்கு எப்படி இந்த வீடியோ கொடுப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் மூடுக்கு போயிட்டேன். மேலே கீழே இறங்கும் போது ஒரு க்யூரியாசிட்டியை தான் இறங்கினேன். ஏன்னா மேலே இருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன கேப்பில் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி விழுவுறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. கீழே போனால் நான் நினச்சி பார்த்ததை விட எக்ஸ்ட்ரா கிடச்சிது. ஸோ நாங்கள் அனிமல்ஸ் வேணால் பார்க்க முடியாமல் போயிடலாம். பட் ஆனால் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஆனால் எங்களை ஏமாத்தல. ஸோ நாங்கள் நினச்சத விட அதிகமாகவே எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி பசங்க எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு முன்னாடி பாதி தூரம் போயிட்டுருக்காங்க. ஸோ ஓகே நாங்கள் நீங்கள் முன்னாடி போயிட்டுருங்க, நாங்கள் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள போக சொல்லிட்டு பின்னாடி போயிட்டுருக்கோம். ரைடிங் ஜாக்கெட் நான் ரைன் லேயர் மட்டும் போட்டு அது மேலே போயிட்டுருக்கேன். ஆனால் என் ஃபேஸ் பாலாக்லவாக காண போச்சு. டிஆர்எஃப் மறுபடியும் ரைடு ஒன்று தொலைக்கிறதா இருக்கேன். இன்றைக்கி இதை தொலைச்சேன். ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு வியூ இருக்கு. ஐயோ இதில் இருந்தா ஆனால் அடிபொலி. ஐயோ எனக்கு தெரிஞ்சு போன மாதிரி தான் இன்றைக்கி. சூப்பர்யா. சேட்டா அப்படியே விடு சேட்டா உள்ளார.
கேப் கிடைச்சா உள்ளார பூந்துரு. வருதா? கேப் கிடைச்சா உள்ளார பூந்துரு. வருதா? ஸோ இந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகிற வரைக்கும் ஸோ டிராஃபிக் ஜாம் ஓவராக தான் இருக்கும். புரியல? ஆஹா, பின்னாடி என்ன சொல்கிறான்னு கேட்டேன். அதுதான் அந்த சத்தம். அந்த பொண்ணு சிரிக்குது வேறியா? இங்கே யார் கிளைமேட் வேறு கொளுத்துது. உண்மையாலுமே ஆனால் அடிப்பொலி கிளைமேட்டு. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கீழே இறங்கும்போது கூட எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கீழே இறங்குனதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக குளிச்சிட்டோம். நாங்கள் போய் தண்ணி நீந்தணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த சாரில் எங்களை குளிப்பாட்டி விட்டுருச்சு. ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம். ஸோ உங்களை நான் ஃபோட்டோ எடுத்து தான் வச்சுருப்பேன். அப்படியே நாங்கள் வந்து அவசரமாக கிளம்புறோம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. இதுக்கப்புறம் கீழே இறங்கினா தான் பின்னாடியும் தம்பி வேறு நம்ம வந்து ட்ராப் பண்ணணும் பவானியில். ஆனால் நான் பவானி போகிறேன்னா இல்லை கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணுறேன் இன்னும் தெரில. இவன் தம்பி கார்த்தி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, வீட்டில் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கான். ஆனால் இவன் எப்படி கொண்டு போய் விட போகிறான் நமக்கும் தெரில, அவனும் புரியல. எப்படா போவனியே? நேரம் நான் 2 பேருமே சேர்ந்து போயிடும். பரவாயில்லையா? அப்போ வந்து கிளைமேட் டல்லு. இப்போ ஆனால் கிளைமேட் அடிப்பொலி. ஆனால் நான் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட்டு டைம் டிசப்பாயின்மெண்ட் நிறைய இடத்துல ஆயிருக்கேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு நினைச்சதை விட அதிகமாக தான் எனக்கு கொடுத்துருக்கேன், தவிர கம்மியாக எதுவும் கொடுக்கல. நினைவுகளை சொல்கிறேன். ஆனால் நல்லா சைட் அடிச்சு என்னன்னா சுற்றியும் கேரளா டோலிஸ் தான் இல்லை? நீ இந்த சைட் அடிக்கிற மாதிரி பேசுகிற, உண்மையே பேசு. ஏன் யார் சிலர் இருக்கா? யார் சிலர் இருக்கா? யோ சொல்லு உண்மை. அமுகு டுமுகு அமால் டுமால்.